கோயம்புத்தூர்ல இருந்து வர்றோங்க. என் பேர் சத்யஜோதிங்க. அவர் பேர் டாக்டர் எஸ் காமராஜ். அக்ரி ப்ரொஃபஸர் ஹெட்டாக இருக்காரு. ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் ஆச்சு. தொண்டு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 6000 மகளிர் குழுக்கள் இருக்காங்க, 1000 இளைஞர் குழுக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் இதையெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் அங்கே வந்து பிரகடனப்படுத்துவோன்னதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, எங்களுக்கு தான் ஆள் பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க வந்து வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே உள்ள டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்சர்வ் பண்ணேன். வாரத்துக்கு ஒருக்க கலெக்டர்கிட்ட கொடுத்ததுக்கு நீங்கள் அன்பாக இருங்க வருவாங்கன்னு சொன்னாங்க. வாரத்துக்கு ஒருக்க போய்கிட்டே இருந்தேன். இப்போ 1 வருஷமாக சின்ன பிள்ளை வந்து என்னை பார்க்கறதில்ல. நம்ம போய் பார்த்து என்ன ஆக போகுது, அம்மாவும் அப்பாவுக்கிட்டையும் கை சோறு நம்ம சாப்பிட போகிறதில்ல. இங்கே செத்தாதான் மோட்சம்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கேயே இருந்தால் அங்கேயே செத்தா மோட்சத்துக்கு போவாங்களாம். இங்கே வந்துட்டாங்கன்னா நரகமாயிருவோம். மாமா ஈஷா யோகா மையத்துலேருந்து மாயு மத்தி. நான் இங்கே வந்து 7 வருஷம் ஆகுது. அம்மா அப்பா இங்கே வந்து 7 வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்கிறது அதிர்ச்சியாகவும் இருக்குது, கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருக்குது. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா வரதுக்கு இந்த புகார் கொடுக்கறதுக்கு 2 வாரம் முன்னாடி கூட இங்கே வந்து எங்கள் கூட உட்காந்து பேசி சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஏன் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு புரியல எனக்கு. இங்கே 7 வருஷத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி 1.5 வருஷம் வீட்டிலே இருந்து அவங்களுக்கு பிரம்மச்சரியம்னா என்ன, ஏன் இது நான் எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன், இந்த துறவர பாதை அப்படின்றது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றதுனால எடுக்கிறேன், இதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அவங்க புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இந்த படி எடுத்திருக்கிறேன். இந்த 7 வருஷத்தில் அவங்க எப்போ வேணால் விருப்பப்பட்டப்ப எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நாங்கள் சரியான படி தான் எடுத்தோமா அப்படின்னு கொஞ்சம் கேள்வி வந்தாலும் உடனே எங்களுக்கு ஃபோனில் கூப்பிட்டு பேசுவாங்க, இல்லை நேரில் வந்து பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்கிற கேள்வியெல்லாம் காணாமல் போயிடும். ஆனால் நான் என்ன கவனிச்சேன்னா இந்த 2 வாரத்தில் ஏன்னு தெரியல, சுற்றி இருக்கிறவங்க தூண்டுதல்னாலேயோ சமுதாயத்தினாலேயோ ஏதோ ஒன்றுனால இப்போது அவங்களுக்கு ரொம்ப கேள்வி வந்திருக்குது, இது சரியில்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்குது. நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போது அம்மா அப்பா சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு டாக்டராக இருக்கிறா, இன்ஜினியராக இருக்கிறா, அவன் பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், அவங்க சன்னியாசியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்குறவங்க மனதில் ஒரு கேள்விக்குறி தான் இருந்திருக்கும். நாங்கள் இதில் தெளிவாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோன்றதுனால அவங்க முடிஞ்ச அளவு அதை விளக்கியிருப்பாங்க. பட் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே கேள்வி வந்திருக்கும்னு தோணுது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது விவேகானந்தர் இல்லை புத்தர் இல்லை ஒரு இயேசு அவங்க குடும்பத்தில் என்னோட அப்பா அம்மா அப்படின்னு மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுத்துருக்க முடியாது. அப்போ செத்த சன்னியாசிகளை மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கீகரிப்பீங்களா? இப்போ உங்கள் வீட்டில் இருந்து ஒரு சன்னியாசி உருவாகுறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. அது மட்டும் இல்லாமல் யோகா இந்த ஈஷாக்கு அறிமுகப்படுத்தினதே எங்கள் பெற்றோர்கள் தான். இதை வந்து இவ்வளோ பிரமாதமாக இருக்கும், இது முழு வீச்சில் ஒரு குழந்தையிலேருந்து ஒரு கர்ப்பிணி பெண்லேருந்து இறக்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியும் யோகாவில் அப்படிங்கிறது சொல்லித்தரது ஈஷாவில் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மொட்டை அடிச்சது வந்து கல்யாணம், மொட்டை அடிச்சா நீங்க உங்களை அம்மா அப்பா கல்யாணம் பண்ண சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வற்புறுத்தி மொட்டை அடிச்சதுங்க. பிள்ளைங்களை காவியோட போட்டு வற்புறுத்தி மொட்டை அடிச்சது. கொஞ்சம் 30-40 பவுன் கொண்டுட்டு போயிருந்தா அதையெல்லாம் கொண்டு போய் தாணிச்சிட்டு அவங்களுக்கு காலில் சரண்டர் பண்ணிட்டு சாமியார் ஆயிடுச்சு. அவங்களே இங்கே வந்தப்போ பார்த்தா நீங்கள் வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, வெளியிலேருந்து தன்னார்வ தொண்டு செய்யக்கூடாது அப்படின்னு எங்களை இந்த துறவரன்றதை எடுக்கிறதுக்கு ஊக்குவிச்சதே கிடையாது. ஆனால் இங்கே இருந்த 2 வருஷத்தில் இதுதான் எங்களோட நோக்கம், இது மட்டும்தான் எங்களுக்கு சந்தோஷத்தை நிறைவை தரும் அப்படின்னு அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா மட்டும்தான் இந்த துறவரன்றதை கொடுத்தாங்க. அதனால இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகள் அவங்க கொடுக்குற ஃபுட்டு தான் சாப்பிடணும். நம்ம கொடுத்தோம்னா அதை கேன்டீன்ல யாருக்கோ தானம் பண்ணிடுவேன்னு சொல்லி தானம் பண்ணிடுவாங்க. நல்லதா சாப்பிடக்கூடாது. அவங்க மட்டமான காலையில நைட்டு மட்டும்தான் சாப்பாடு. அது 7க்குள்ள காலையில 7 மணிக்கு சாப்பாடு, நைட்டு 7 மணிக்கு. அது மொட்டை அடிச்சவங்களுக்கு தனி சாப்பாடு, மற்றவங்களுக்கு வந்தவங்களுக்கு அவங்களை அப்சர்வ் பண்றதுக்காக வசிய சாப்பாடு அது வேற, மற்றவங்க வர்றவங்களுக்குலாம் வேற சாப்பாடு. அவங்க மொட்டை அடிச்சவங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு தனி சாப்பாடு, பொம்பளைங்களுக்கு தனி சாப்பாடு. அந்த மாதிரி தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. இங்கே நாங்கள் ரொம்ப சந்தோஷமா எல்லாத்துக்கூடயும் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரோட கட்டாயத்தின் பேரில் வலுக்கட்டாயமாக கண்டிப்பாக யாரும் சொல்லாமல் நாங்களே எங்களோட சுய இன்ட்ரெஸ்டில் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் இங்கே இல்லைன்னா வேற எங்கே இருந்தீங்கன்னாலும் அவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.